திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த உலக நாட்டு திமுக ஆட்சி சரியில்லை அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயான போலீஸ் ஆபீசர் வந்து தன்னோட பெத்த மகளுக்காக ரோட்ல நின்று கதறிட்டு இருக்காரு. எதனால வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர்ல இருக்கிற மா சுப்பிரமணியன் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பெத்த மகளுக்கு வந்து அலட்சியமா கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால காலை எழுந்த நிலைமை வந்து தன்னோட குழந்தைக்கு ஏற்பட்டதை நினைச்சு ஒரு தந்தையோட கதறல் தான் இந்த வீடியோ. அவர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா பேசாம ஒரு தந்தையா பேசுறாரு. ஒரு அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைக்கு நேர்பட்ட துன்பத்தை வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்காரு. சரி, நான் ஆட்சியை குறைய சொல்லல, ஆனா உங்க ஆட்சியில இருக்கிற அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. முதல்ல இதெல்லாம் வந்து சீர் செய்யாம ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. இதனால வந்து பாத்தீங்கன்னா உயிர் போயிருந்தா அப்புறம் என்ன நிலைமைக்கா இருக்கும்? இப்ப கால் போயிருக்கு, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பம் தான். எல்லா ஆட்சியிலும் தான் தப்பு நடக்குதுன்னா இந்த ஆட்சி தான் நல்ல ஆட்சி நான் சொல்ல வரல. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், ஒரு ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர்ல இருக்கிற மினிஸ்டர் வந்து அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி தெரியுமா இருக்கணும்? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆனா இங்க வந்து அலட்சியமான மருத்துவம் நடக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அலட்சியமான மருத்துவம் நடக்கிறதுனால மட்டும்தான் மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பாம இருக்கிறாங்க. இப்படி பண்றீங்கன்னா இது தெரிஞ்சது ஒண்ணு ரெண்டு, தெரியாது எத்தனை இருக்கோ தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குற்றத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை குற்றங்களை மறைப்பாங்க. நாங்க ஐயா ஐயா சாமி என் கண்ணு முன்னாடி பிஞ்சுக்கு நஞ்சு ஏற்றி அதே பிஞ்சு குழந்தைய பஞ்சு